ஹே காய்ஸ், போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம தனி வட்டியை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டு வட்டியை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மனிதர் 8000 ஆண்டுக்கு 10% கூட்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு கடனாக எடுத்தார். 2 ஆண்டுகளின் முடிவில் அவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகை எவ்வளவு? ஓகேவா? அதாவது இவங்க மொத்த தொகை எவ்வளோன்னு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? கூட்டு வட்டி கணக்கு. இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத எழுதிப்போம். பிரின்சிபல் பி 8000 கொடுத்துருக்காங்க. ரேட்டு ஆர் 10%. அப்புறம் என் நம்பர் ஆஃப் இயர் 2 கொடுத்துருக்காங்க. ஓகே, 2 இயர்ஸ். ஓகேவா? இதுதான் இந்த கணக்கில் நமக்கு கொடுத்துருக்க டேட்டா. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா தனி வட்டிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? தனி வட்டினா இப்போ 8000 கொடுத்துருக்காங்கன்னா 10%னா இப்போ 2 வருஷத்துக்கு பண்ண சொல்கிறாங்கன்னா அந்த 10% தான் 2 வருஷத்துக்குமே இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேவா? அதாவது 8000க்கு 10%ங்கிறது 800ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அந்த 800ரூபா தான் வருஷம் வருஷம் 800 தான் மாறாமல் அப்படியே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? அந்த இன்ட்ரெஸ்ட்டு மாறவே மாறாது. ஓகே, 800 தான் இருக்கும். ஓகே, அப்போ 3 வருஷத்துக்கு போட்டோம்னா 1600 2400 தான் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் பண்ணி போட்டுடலாம். ஓகேவா? இதே தனி வட்டியாக இருந்தால். கூட்டு வட்டினா என்ன? கூட்டு வட்டினா என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 8000க்கு ஃபஸ்ட்டு 10% இன்ட்ரெஸ்ட் போட்டுருவோமா? போட்டால் என்ன வரும்? 8800ன்னு வரும் மொத்த தொகை. இப்போ இது வருஷத்துக்கு. 2வது வருஷத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 8800க்கு 10% கண்டுபிடிக்கணும். அதாவது என்னென்னா, ஃபஸ்ட் இயருக்கு 8000க்கு 10% இன்ட்ரெஸ்ட். முதல் 8000 தான் இருக்கும். அதுக்கு 10% இன்ட்ரெஸ்ட் போடுவோம். 2வது வருஷத்துக்கு என்ன பண்ணுவோம்னா, நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிறது எவ்வளோவா இருந்திருக்கும்? 8800 இருந்திருக்கும். ஏன்னா 10% போன வருஷத்துக்கு வந்திருக்கும். இப்போ இந்த வருஷத்துக்குள்ள முதல் 8800 மாறி இருக்கும். இப்போ அந்த 8800க்கு 10% கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அந்தமாரி தான் அந்த முதல் தொகையை வச்சு வருஷம் இன்ட்ரெஸ்ட் மாறிக்கிட்டே இருக்கும். இதுதான் கூட்டு வட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா கூட்டு வட்டினா வருஷத்துக்கு போடுற இன்ட்ரெஸ்ட்டு முதலாக மாறிக்கிட்டே இருக்கும். அந்த முதலுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவோம் கொடுத்துருக்க பர்சன்டேஜை வச்சு. ஓகேவா? இதுதான் தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. தனி வட்டினா ஒன்றும் இல்லை, இன்ட்ரெஸ்ட்டு சேமாக தான் இருக்க போகுது. அதே 8000 ரூபாய்க்கு மட்டும்தான் வருஷத்துக்கு போட்டுக்கிட்டே இருக்க போகிறாங்க. அந்த 8000த்துக்கு தான். கூட்டு வட்டினா 8000ங்கிறது 9600 மாறும். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவோம் 10%. அதுக்கப்புறம் அதுக்கு 3வது வருஷத்துக்கு ஒரு வேல்யூ வரும். அதுக்கு நம்ம 10% இன்ட்ரெஸ்ட் போடுவோம். இப்படி தான் தனி வட்டி கூட்டு வட்டி டிஃப்ரென்ஸ். ஓகேவா? சரி, வாங்க கூட்டு வட்டி எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். ஓகேவா? கூட்டு வட்டிக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் ஈக்குவல் டு P இன்ட்டு 1 + R டிவைடட் பை 100 பவர் n. ஓகேவா? இதுதான் கூட்டு வட்டிக்கான ஃபார்முலா. ஓகேவா? இப்போ அப்ளை பண்ணுங்கள், எல்லாத்தையும் பார்ப்போம். அமௌண்ட்டுங்கிறது அதே தான். ஓகே, அமௌண்ட்டை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ P பிரின்சிபல் 8000 இன்ட்டு 1 ப்ளஸ் ரேட் என்ன 10 டிவைடட் பை 100 பவரில் 2. என்னங்கிறது என்னது? நம்பர் ஆஃப் இயர்ஸ் 2 போட்டுருணும். இதே இங்கே என்ன 3 கொடுத்தாங்கன்னா அங்கே 3 போடணும். ஓகேவா? சீக்வல் டு என்ன போடணும்? ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அழிஞ்சிருமா? அப்போ 1/10ன்னு வரும். இதை எப்படி எழுதலாம்? 8000 1 ப்ளஸ் இந்த 1/10ங்கிறத எப்படி எழுதலாம் சொல்லுங்கள்? 0.1ன்னு எழுதலாமா? 1/10 1 10 பிரிக்கணும். அப்போ 0.01 0.1 0.1 0.1 10 தடவை போட்டால் நமக்கு 1 கிடச்சிரும். அப்போ 0.1. அப்போ 1 ப்ளஸ் 0.1 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? என்ன ஆகும்? 8000 இன்ட்டு இது என்னாகும்? 1.1 மாறும் ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த 1.1 ஸ்கொயர் கண்டுபிடிச்சி பாருங்கள். 1.1
இன்ட்டு 1.1 ஈக்குவல் டு என்ன வரும்? ஓரொன்று ஒன்று, ஓரொன்று ஒன்று, ஓரொன்று ஒன்று, ஓரொன்று ஒன்று. ஒரு ஸ்தானம் ஓகே, ரெண்டு இது இருக்குது, ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி. ஓகே, 1.21ங்கிறது தான் ஸ்கொயரோட வேல்யூ. அப்போது என்ன வரும்? 8000 இன்ட்டு 1.21. ஓகேவா? 1.21. இப்போ இதை இது பண்ணி பாருங்கள், டிவைட் பண்ணி பாருங்கள். இங்கே போடுவோமா? இங்கே போடலாம், இங்கே தான் இடம் இருக்குது. ஓகே, 8000 டிவைடட் பை 1. சாரி, மல்டிப்ளை இல்லை, சாரி, 8000 இன்ட்டு 1.21. ஓகே, 100 100 100 188 200 200 200 28 16 வரும். ஓகேவா? அதேமாரி 100 100 100 188 0 வந்துடும், 0 வந்துடும். இங்கே மூணாவதுக்கும் 0 வந்துடும், நாலாவதுக்கு 8 6 9. எத்தனை? 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி. அப்போது 9680. அப்போ ஆன்சர் என்ன? 9680. ஓகேவா? இது மொத்த தொகை, மொத்த தொகை இது. ஓகேவா? இதே வந்து எனக்கு மொத்த தொகை வேணாம், கூட்டு வட்டி மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து 2 ஆண்டுகள் அவர் செலுத்த வேண்டிய மொத்த தொகை எவ்வளோன்னு தான் கேட்டிருக்காங்க. இதே வந்து அவர் செலுத்த வேண்டிய வட்டி என்னன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவீங்க? அப்போது இந்த ஏ இருக்குது தெரியுமா, கண்டுபிடிச்ச ஆன்சரு சிஐ ஈக்குவல் டு கண்டுபிடிச்ச ஆன்சரு மைனஸ் இந்த பி பிரின்சிபல் 8000 கொடுத்த பிரின்சிபல் ஈக்குவல் டு என்ன வரும்? 9680 மைனஸ் 8000 ஈக்குவல் டு என்ன வரும்? 1680ங்கிறது வரும். அப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி மட்டும் 1680. ஓகேவா? மொத்த தொகை 9680. ஓகேவா? ஓகே, இது வந்து 8000ங்கிறது ரவுண்டு நம்பர். ஓகேவா? ரவுண்டு நம்பருங்கிறதுனால நம்ம ஈஸியாக போட்டுட்டோம். ஓகேவா? ஆனால் இப்போ வந்து ரவுண்ட் நம்பராக இல்லைனா இப்போ வந்து 8650 இல்லை 8655 அந்தமாரி ஒரு ரேண்டம் நம்பராக கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இந்த ஃபார்முலாவில் போடும்போது நமக்கு இந்த என்னது இந்த இங்கே டிவைடடில் இருக்குது, 1+ல் இருக்குது, இப்படிலாம் இருக்கும்போது ஸ்கொயர் இருக்குது, இப்படிலாம் இருக்கும்போது பாயிண்ட்டு அது இதுன்னு வரும். ஓகே, அப்போ வந்து நம்மளுக்கு போடுறது கஷ்டமாக இருக்கும், ஆன்சருமே நமக்கு மிஸ்மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்தமாரி சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? ஈஸியான வே என்ன பண்ணலான்னா, நமக்கு இப்போது இதுக்கான ஃபார்முலா தெரியும். ஓகேவா? நமக்கு வந்து தனி வட்டிக்கான ஃபார்முலா தெரியும். தனி வட்டிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? 3த்தையும் பெருக்கிடுவோம். கரெக்டாக 3த்தையும் பெருக்கிட்டு டிவைடட் பை 100 போடுவோமா? ஆனால் தனி வட்டிக்கு வந்து ஒரேடியாக இயரை போட்டுருவோம். இப்போ நம்ம கூட்டு வட்டி கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ண போகிறோன்னா, ஒன்றும் இல்லை, இயரை போடாமல் மற்ற 2 பெருக்கிட்டு டிவைடட் பை 100 போட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கான வேல்யூ கிடச்சிரும். இதேமாரி நீங்கள் இப்போ கொடுத்துருக்க எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்களோ கொஸ்டின், 2 வருஷம் கொடுத்துருந்தாங்கன்னா 2 தடவை போடுங்க, 3 வருஷம் கொடுத்துருந்தாங்கன்னா 3 தடவை போடுங்க. ஓகே, அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து 2 மட்டும் பெருக்கிடுங்கன்றேன். 8000 இன்ட்டு 10 டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டுருங்க. ஓகே, மற்ற 2 அதாவது தனி வட்டிக்கு 3த்தையும் பெருக்கிட்டு 100 போடுவோம். கூட்டு வட்டிக்கு நம்ம ஒன்றை பெருக்காமல், அதாவது எண்ணுங்கிறத போடாமல் விட்டுருவோம். ஓகே, போடாமல் விட்டுட்டு பண்ணுவோம். ஓகே, என்ன வரும்? 80 × 10 800. ஓகேவா? 800. இப்போ வந்து 800ங்கிறது ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட். கரெக்டு தானே? 800ங்கிறது 10%, ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்.
ஓகே. இப்போ மொத்தம் எவ்வளோ வரும்? மொத்தம் வந்து 8800ன்னு வரும். இது ஒரு வருஷத்துக்கான மொத்த தொகை. கரெக்டுங்களா? ஒரு வருஷத்துக்கான மொத்த தொகை. இப்போ வந்து எனக்கு வந்து 2 வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க கூட்டு வட்டி. அப்போ நான் என்ன பண்ணணும்? இப்போ மொதல் வருஷம் வந்து 8800 ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு நம்ம வட்டி கண்டுபிடிக்கணும். அப்போது 8800 இன்ட்டு அந்த இன்ட்ரெஸ்ட்டு 10% டிவைடட் பை 100. 2 0 அடித்து கொடுத்தோன்னா என்ன ஆகும்? 88 × 10. 88 × 10 880ன்னு வரும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்? இப்போ இந்த முதல் கூட ப்ளஸ் பண்ணணும். கரெக்டா? ஈக்குவல் டு என்ன வரும்? 8800 ப்ளஸ் 880 ஈக்குவல் டு என்ன வரும்? 9680ன்னு வருமா? பார்த்தீங்களா? இது மொத்த தொகை. இதே வெறும் கூட்டு வட்டி மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா பிரின்சிபல் நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த பிரின்சிபல் கூட மைனஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். ஓகேவா? பார்த்தீங்களா? இது 2 ஸ்டெப்பு. இது வந்து நம்மளுக்கு குழம்பாது. ஏன்னா நமக்கு வந்து இது வந்து ஸ்கொயரோ ஏதோ இப்போ ஃபார்முலா படி போட்டோன்னா பாயிண்ட் சம்திங் அப்படி போயிடும். அப்படி போச்சுன்னா நம்மளுக்கு போடுறது கஷ்டமாயிரும். ஆனால் இப்படி போட்டோம்னா ஓகே, 2 வருஷத்துக்கு கொடுத்தாங்கன்னா 2 ஸ்டெப்பில் முடிச்சிடலாம். 3 வருஷத்துக்கு கொடுத்தாங்கன்னா 3 ஸ்டெப்பில் முடிச்சிடலாம். ஓகேவா? இது வந்து மோஸ்ட்லி டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 3 வருஷம், 2 வருஷம், 4 வருஷம் இவ்வளோ தான் கொடுப்பாங்க மேக்ஸிமம். அதுக்கு மேலே இயர்ஸ்லாம் ஏற்ற மாட்டாங்க. ஓகேவா? இவ்வளோ தான் கூட்டு வட்டி. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேற ஒரு சம்மோட மீட் பண்ணலாம் காய்ஸ். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்புறம் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.